ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது ஒரு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிடலாம், நம்ம லஞ்சுக்கும் பேக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். எப்போயுமே சிக்கன் பிரியாணி வீடியோ நிறைய போட்டாச்சு, அதனால் நிறையா டீப்பாலாம் எடுக்கலை. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வெட்டி போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து பொடிசாக சிக்கன் வந்து நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டிஃபனுக்கு அதாவது ஸ்கூலுக்கு பாக்ஸ் கொடுத்து விட்றனால நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்தோம்னா குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு கையளவு புதினா மல்லியை வந்து நல்ல பொடிசாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மல்லித்தழை எல்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சாப்பாடோடையே மிக்ஸ் ஆகிரும். அந்த நம்ம புதினா மல்லி போட்டிருக்கதே தெரியாது. இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கங்க. லெமனே தேவையில்லை, இந்த தயிரே போதும். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். அப்போ இந்த 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். குக்கரில் கரெக்டாக ஒரு விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதை குலையாமல் சூப்பராக உதிரியாக வந்துடும். இப்போ நம்ம கொதிச்சோன்னையுமே பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு சைட்லேயே வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இது வந்து இட்லி மாவு வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடலை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியும் ஒரு விசிலில் சூப்பராக நமக்கு குலையாமல் நல்லா உதிரியாக தனித்தனியாக வந்துடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளேவராக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடாகவும் இருந்துச்சு. சூடாக எடுக்கும்போதே உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான். இதில் வந்து பொரிகடலை கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் பொரிகடலை சட்னியோட இஞ்சி சேர்த்து அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னிக்கு. இப்போ தாளித்து வச்சாச்சு. நமக்கு வேர்க்கடலையும் அவிச்சு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து பிரியாணியும் அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து வேர்க்கடலை வச்சுருக்கேன். அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நூரல் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.